ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுபான்ஷி சுக்லாவ சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபான்ஷி சுக்லாவ அனுப்புனதுக்கு இந்தியா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ₹500 கோடி செலவு பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்படி ₹500 கோடி செலவு பண்ணி அனுப்பியிருக்காங்களே இந்தியா. இந்தியாவுக்கு இதனால என்ன லாபம்? இந்த வீடியோ இந்தியால பொறந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அதிகமா வளர்ந்துட்டு வரும் காலகட்டத்துல, இந்தியா என்னதான் பண்ணிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுதான் இந்த வீடியோ நான் ஃபுல் ஸ்டோரியா டீட்டெயிலா சொல்லப் போறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சுபான்ஷி சுக்லா யாரு? அவர் எங்க உள்ளவரு? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது சுபான்ஷி சுக்லா உத்தரப்பிரதேசத்துல லக்னோல பிறந்தாரு. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1985 அக்டோபர் 10 அன்னைக்கு தான் பிறந்திருக்கிறாரு. இவருடைய ஆரம்ப கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னோல தான் படிச்சிருக்கிறாரு. அதுவும் சிட்டி மாண்டிச்சேரியில படிச்சாரு. சரியா? அதுக்கப்புறம் தேசிய அகாடமி அதுல சேர்க்கிறாரு. அதாவது அது எங்க படிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனேல உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமில சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாரு. அதுக்கப்புறம் விண்வெளி பொறியியல் படிக்கிறாரு. அதுவும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல உள்ள இந்திய அறிவியல் கழகத்துல. அதாவது ஏர் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால அவருக்கு இந்த தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் இந்த விமான இயக்கம் எப்படியெல்லாம் பண்ணணுமோ, அது எல்லாமே இதுல கத்துக்கிடுறாரு. சரியா? அதுக்கு பிறகு சுபான்ஷி சுக்லா இந்திய விமானப்படையில சேர்றாரு. சேர்ந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல குரூப் கேப்டனாகவும் இருக்கிறாரு. அதாவது ஒரு குரூப்போட கேப்டனாக. கிட்டத்தட்ட 2000 மணி நேரத்துக்கு மேல் அவர் விமானம் இயக்கியிருக்காரு. ஆ அனுபவமுள்ள ஒரு போர் விமானியாகவும் இவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் இவர் எப்படி இந்த விண்வெளி நிலையத்துக்கு செல்றதுக்கு தேர்ச்சி பெற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ககன்யான் திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அது 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. 4 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த், பாலகிருஷ்ண நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், அப்புறம் சுபான்ஷி சுக்லா. சரியா? இவங்க 4 பேர்லயும் அ யார் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுபான்ஷி சுக்லா. இது எப்படி போட்டி வச்சு அடிப்படையில எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் அதாவது இன்னும் அந்த எல்லாமே தெரிஞ்சுக்க தொழில்நுட்ப விஷயங்களாகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 4 பேத்துலயுமே தேர்வு வச்சு இந்த 4 பேத்துல யார் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுபான்ஷி சுக்லா தான் செலக்ட் ஆனாங்க. சரியா? இஸ்ரோ என்ன பண்றாங்கன்னா, இவர தேர்ந்தெடுத்துட்டு முதல் கட்ட பயிற்சி எப்ப குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019லேருந்து 2020 என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யால பயிற்சி குடுக்குறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரி காரின் விண்வெளி வீரர் பயிற்சி மையத்துல அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு 13 மாதம் அங்க பயிற்சி எடுத்தாரு. ஃபுல்லா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளிய சார்ந்து என்னலாம் தொழில்நுட்பம், டெக்னாலஜி எல்லாமே அவருக்கு சம்மந்தமா எல்லாமே சொல்லிக் குடுத்தாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரோ 2வது பயிற்சிய தொடங்குறாங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்துக்கு அனுப்பி, அங்க பயிற்சி குடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப போனாங்கல்ல, இந்த க்ரூ டிராகன் விண்கலத்த எப்படி இயக்கணும், அதுவும் அது மட்டும் இல்லாம, விண்வெளியில சர்வதேச விண்வெளி மையம் எப்படி இருக்கும், அங்க போய் நீங்க என்னலாம் பண்ணணும், என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சிய முழுமையா குடுத்தாங்க. இதுவுமே இந்த சுஹான்சி சுக்லா முழுமையா கத்துக்கிட்டாரு. இப்போ இந்த சுஹான்ஷி சுக்லாவ எதன் அடிப்படையா இந்தியாலருந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா 2024 ஆகஸ்ட் மாசம் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுவும் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ மூலம் நாசா ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவ சேர்ந்து ஒருத்தவங்க இதுல செலக்ட் ஆகணும். ஒரு சீட் வேணும். நாங்க என்ன செலவுனாலும் நாங்க பார்த்துக்கிடுவோம். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்க பார்த்துக்கிடுறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் அடிப்படையில தான் என்ன பண்ணாங்க, இந்த சுகான்ஷி சுக்லாவ செலக்ட் பண்ணாங்க. இதுக்கு இந்தியா கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹500 கோடி செலவு பண்ணியிருக்குது. இந்த ₹500 கோடி சீட்டுக்காக மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது.
அவரு வந்து பல இடங்கள்ல வந்து ட்ரெய்னிங் போனாங்கல்ல, அந்த ட்ரெய்னிங் எல்லாமே சேர்த்து இதுவரைக்குமே அவரு என்னலாம் பண்ணாரோ, அதுக்குள்ள செலவு எல்லாமே வந்து இந்தியா பொறுப்பு எடுத்திருக்கு. சரியா? இந்த சுபான்ஷி சுக்லா வந்து சர்வதேச விண்வெளி போறதுக்கு என்னென்ன தோல்விய சந்திச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து முன்கூட்டியே பிளான் போட்டாங்க. இதுவரைக்குமே 7 முறை தடை ஏற்பட்டிருக்குது. என்ன தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வந்து அனுப்புறாங்க அப்படின்னு இருக்கும்போது எல்லாமே பார்ப்பாங்க. வான்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? அதாவது இந்த காற்று எல்லா விஷயங்களும் பார்ப்பாங்க. மழை, இந்த புயல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கிளியரா இருக்க டைம்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அனுப்புவாங்க. அதனால 7 முறை தடைபட்டிருக்குது. இப்போ கடைசியா வந்து இந்த சுபான்ஷி சுக்லா வந்து சர்வதேச விண்வெளி மையத்த வந்து அடைஞ்சிருக்காங்க. சுபான்ஷி சுக்லா எப்போ சர்வதேச விண்வெளிக்கு கிளம்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25, 2025 அன்று இந்திய நேரப்படி கரெக்ட்டா மதியம் 12:01 இருக்கும். சரியா? அப்பதான் விண்ணுக்கு புறப்பட்டாங்க. இவங்க எப்போ போய் சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஜூன் 26ஆம் தேதி கரெக்ட்டா இன்னைக்கு இந்திய நேரப்படி சாயங்காலம் 4:01 மணிக்கு சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல போய் சேர்ந்தாங்க. சரியா? ஆ எந்த ராக்கெட்ல போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸின் பால்ஹன் 9 ராக்கெட் மூலமா க்ரூ டிராகன் விண்கலத்துல வந்து போனாங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்தியா வந்து இவங்கள அனுப்பியிருக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2027ல இந்தியா வந்து இஸ்ரோ மூலமா ககன்யான் திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க. இந்த ககன்யான் திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா வந்து இந்தியால இருந்து விண்வெளிக்கு வந்து ஆள் அனுப்புறது. சரியா? ஆள் அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு 3 டூ 7 நாள் அங்க வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பூமிக்கு திரும்பி வருவாங்க. இதுதான். சரியா? இந்த திட்டத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுபான்ஷி சுக்லாவ இப்போ 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அ சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2027ல இந்தியா வந்து இந்த ககன்யான் திட்டம் செயல்படுத்துறதுனால எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபர் வேணும். இருந்தா மட்டும் தான் அந்த திட்டத்துக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி பண்ணணும், சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால தான் இந்த சுபான்ஷி சுக்லாவ வந்து இப்ப வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்தெந்த நாடுகள் வந்து விண்வெளிக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இவங்க எல்லாருமே விண்வெளிக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. ஆனா இதுவரைக்குமே இந்தியா வந்து விண்வெளிக்கு ஆள் அனுப்பல. இனி இந்த திட்டத்த 2027ல வந்து தனிப்பட்ட முறையில வந்து பண்ண போறாங்க. அதனால விண்வெளிக்கு இந்தியா ஆள் அனுப்பும்போது, நம்ம தான் 4வது இடத்துல வந்து இருப்போம் அப்படின்னு வந்து இந்தியா அதிகபூர்வமா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவுல இருந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வந்து யாராவது போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா போயிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1984ல ராகேஷ் வர்மா அவர் தான் போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விண்வெளி பயணித்த 2வது ஒரு நபர் தான் இந்த சுபான்ஷி சுக்லா. சரியா? இப்போ இந்தியா இந்த மாதிரி 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த சுபான்ஷி சுக்லாவ வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சுபான்ஷி சுக்லாவோட முக்கிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில கிட்டத்தட்ட 14 டூ 15 நாள் தான் இருப்பாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயம் சம்மந்தமாகவும், உயிரியல் சம்மந்தமாவும் கத்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 14 டூ 15 நாள்ல அவங்க வந்து ஊருக்கு திரும்ப வந்துருவாங்க. இதுதான் உங்களுடைய முக்கிய பணியா இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இந்தியா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்தியா 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த சுபான்ஷி சுக்லாவ அனுப்பியிருக்காங்கல்ல. இது உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கும்ல? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.